இது தமிழ் பேசும் நேரம். வித்யாலட்சுமி சிபிஎஸ்இ பள்ளியின் தமிழ் ஆசிரியை நதியா. இன்று நாம் காண இருக்கும் ஒரு பழமொழி. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்தா என்ன பழமொழி தோணுது? யானைக்கும் அடிசருக்கும். மிக பெரிய உருவம் கொண்ட யானை தன்னோட பலத்தால பொறுமையா மெதுவா தான் நடக்கும். ஒரு சில சமயம் தன்னுடைய கவனக்குறைவால சறுக்கி கீழே விழலாம். அப்படி கீழே விழுந்தா அதுக்கு பலமா அடிபடும். அதே போலதான் மனிதர்களுக்கு நாம் எவ்வளவு பெரிய புத்திசாலி அறிவாளியா இருந்தாலும் நாம் செய்யும் காரியத்துல சிறிய கவனக்குறைவு ஏற்பட்டா அது என்ன பண்ணும்? நம்மளுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கே முட்டுக்கட்டையா அமையும். அதுபோல நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே ஒரு செயலை செய்யும் பொழுது கவனத்துடன் செயல்படணும் அப்படின்னு இந்த பழமொழியிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த பழமொழி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல ஒரு நல்ல பழமொழியோட தமிழ் பேசும் நேரம் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.